ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன ட்ரிக்கு, நம்மளோட ப்ரொஃபைலை சூப்பராக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட போர்ட்ஸ், நம்மளோட பின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். அந்த பின்னு வந்து யூஸே இல்லாமல் யாருக்கும் காமிக்காமல் போகுது பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு மட்டும் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் கணக்கில் பின்ஸ் போஸ்ட் ஆகுது. அந்த பின்ஸில் நம்மளோட என்னைக்கோ போட்ட பின்ஸு ட்ரெண்ட்லேயே இருக்கணும்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு சின்ன வேலை தான். எந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து அடுத்த லெவலுக்கு போகுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக பின் க்ரியேட் பண்ணணும், ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணலாம் அவசியமே கிடையாதுங்க. ஆல்ரெடி நமக்காக நிறைய பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எப்படி தூக்கிட்டு வந்து நம்ம ப்ரொஃபைலில் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த ட்ரிக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும். இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்கு. நம்மளோட பழைய பின்ஸ் அண்ட் பழைய போர்ட்ஸ், ஆல்ரெடி போட்டிருந்த போர்ட் ட்ரெண்ட் இல்லாமல், அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாமல் நம்மளோட பின்ஸ் எல்லாம் மறுபடியும் வியூவர்ஸுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பின்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்க, போஸ்ட் பண்ணி வச்சிருக்க பின்ஸ் அண்ட் போர்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிராமல் அதுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்காது. அந்த பின்ஸை நம்ம மறுபடியும் எப்படி அதுக்கு வியூஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. உங்களோட பின்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு போர்ட்ஸ் போங்க. அந்த போர்ட்ஸில் எந்த பின்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த பின்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த போர்டில் தான் பின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டிஷர்ட் டிசைன்ஸ் போயிடலாம். போயிட்டு இதில் வந்து இது மட்டும்தான் என்னோட ஒரே பின், எல்லாமே ரீபின் பண்ணது. எனக்கு 14 வியூஸ் தான் வந்திருக்கு. இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான போஸ்ட் ஆகும் பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும். ஸோ அந்த காம்படிஷனில், அந்த டிராஃபிக்கில் என்னோட இந்த பின் நான் எப்போவோ போட்டது, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, மறுபடியும் இது யார் வந்து என்னோடது பாப்பா. ஸோ நான் இதை மறுபடியும் இது கூட என்னோட நியூ பின்ஸை இது கூட நான் ரீபின் பண்ணி வைக்கும் போது தான் என்னோட இமேஜுக்கு ஒரு டிராஃபிக் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிரச்சனை விடுங்க, நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹோம் போயிருங்க. போயிட்டு இந்த சர்ச்சில் போயிட்டு உங்களோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எது ரிலேட்டடுன்னு பாருங்கள். நீங்கள் அதில் எதுன ரிலேட்டடாக போடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் இது வந்து என்னோடது என்னது ஃபுல்லாக இந்த டிசைனிங் ரிலேட்டடாக. ஸோ நான் வந்து டிஷர்ட் டிசைன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டிஷர்ட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இங்கே போர்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு நிறைய போர்ட்ஸ் வரும். ஆல்ரெடி வேறு லெவல் போர்ட்ஸாக இருக்குது. இது எல்லாமே பாப்புலர் போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 38 பின்ஸ் தான் இருக்குது, பட் இது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு இதில் வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்களா, 2.31 ஃபாலோவர்ஸ். இதில் வந்து 2.31 ஃபாலோவர்ஸுங்கிறது இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது 100K ஃபாலோவர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் 2.31 ஃபாலோவர்ஸ்னால் இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ், அந்த லெவலுக்கு ஈக்குவல் இது. ஸோ இதெல்லாம் வேறு லெவல் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டில் காமிக்குது. நான் வந்து இதையே சூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்களா 2500 பின்ஸ் இருக்குது. இது எல்லா பின்ஸும் உங்களோட போர்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு என்கிட்ட டைம் இல்லை. இது 2500 பின்ஸை எனக்கு கிட்டத்தட்ட ஆஃப் டே போயிடும். இந்த 2500 பின்ஸை நான் என் பின்குள்ளே கொண்டு வரணும்னா, பட் ஈஸி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிருக்கேன். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொஃபைல்குள்ளே போய்க்க, உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ, உங்கள் கண்டென்ட் எது ரிலேட்டடோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி போர்ட்ஸ்குள்ளே போய்க்குங்க. அதுக்கப்புறம் எது பின்ஸ் அதிகமாக இருக்கோ, பின்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, பின்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டால் ஒரு 100 பின்ஸ்க்கு மேலே இருக்கிற போர்டையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெய்ல்விண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த பின்ஸ் எல்லாம் ஒரு டைப்பாக சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இது எனக்கு நெட்டு ஸ்லோங்கிறனால பாதி இது கொஞ்சம் லோடாக இருக்குது, டைம் எடுக்குது. ஸோ லோட் ஆயிரும். இந்த 38 பின்ஸ் உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால், இல்லை உங்கள் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ, அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா பின்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. பார்க்காதீங்க எல்லா பின்ஸும். ஆனால் இந்த பின்ஸில் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்ஸில் செலக்ட் பண்ணாதீங்க. எனக்கு நெட்டு ஸ்லோங்கிறனால டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே லோட் ஆகி தொலைய மாட்டேங்குது.
இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சிடும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது நான் பார்த்தீங்களா 38 பின்ஸுக்கு எனக்கு 28 பின்ஸ் தான் இங்கே லோட் ஆயிருக்கு. இனி பின்ஸ் லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ 2500 பின்ஸ் இருந்துச்சு ஒரு போர்டில், அதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, நாளைக்கு தான் உங்களுக்கு வீடியோவே முடிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். கோ டு ஷெடியூல் கொடுத்துருங்க. ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம செலக்ட் பண்ணி வச்சு எல்லா பின்ஸும் வந்துருச்சு. இதை நீங்கள் இங்கே போர்டு இருக்க எந்த போர்டில் போய் சேவ் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து டிஷர்ட் டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன போர்டில் போய் சேவ் ஆகணுமோ அந்த போர்டில் நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப்டர் தட் நான் இதை சொல்லிக்கணும், நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளாம் 100 பின்ஸ் தான் அப்லோட் பண்ண முடியும் இல்லைங்களா. அது ஒரு நாளைக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பின்ஸை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 100 பின்ஸ்க்கு மேலே வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம இந்த போர்டில் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆல் கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்ட்டு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதை தான் நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் இல்லாத நீங்கள் சூஸே பண்ணாதீங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்குது. அதை டெலீட் கொடுத்துருங்க, வேணாம் நமக்கு. ஓகே, டெலீட் கொடுத்தாச்சு. இப்போ ஷெடியூல் ஆல் கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே ஷெடியூல் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, நமக்கு எல்லாம் ஷெடியூல் ஆயிடுச்சு. ஓகேவா. இந்த டேபை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெயில் விண்ட் ப்ரொஃபைலுக்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த பப்ளிஷர் அதில் போயிட்டு ஷெடியூல் பின்ஸ் அதில் போயிருங்க. போய் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 28 பின்ஸ் தான் பின் பண்ணியிருக்கோம். அதுக்கே நமக்கு எப்போ வரைக்கும் எங்கேஜ் ஆயிடுச்சு? ஃப்ரைடே ஜூன் 19 வரைக்கும் நம்மளோட பின்ஸ் அப்படியே ஷெடியூல் பின்ஸ் அப்படியே கரெக்டாக போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் அதை போர்டை சூஸ் பண்ணி ஷெடியூல் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஷெடியூல் ஆல் கொடுக்கும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, பிகாஸ் நீங்கள் ஒரே நாளில் எல்லா பின்னையும் பண்ணல, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸ்லேயே எல்லா பின்ஸும் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பின்ஸ் நீங்கள் எவ்வளோ பின்ஸ் இப்போ 100 பின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஆஃப் 50% நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ 25 பின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதில் 12 பின்ஸ் இல்லை 13 பின்ஸ் நீங்கள் போட்டே ஆகணும். 100 பின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களோட பின்ஸ் 50 பின்ஸ் போட்டோணும். பிகாஸ் நம்ம இந்த பின்ஸை மட்டுமே விட்டோம்னா அவனுக்கு தான் வியூஸ் வரும், அவனுக்கு தான் ஃபாலோவர்ஸ் வரும், அவனுக்கு தான் மந்த்லி வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. நம்மளோட டார்கெட் அது கிடையாது. நம்மளோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவனுங்களை ஒரு டூலாக வச்சுக்கணும். அவனுங்களை பார்க்க வர சாக்கில் இப்போ இந்த பின்னை தொட்டு உள்ளே போகிறாங்களே, இந்த பின்னை தொட்டு உள்ளே போகும்போது இந்த போர்டில் நம்மளோட பின்ஸை சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது கீழே காமிக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நான் இந்த ட்ரிக்கை சொல்கிறேன். நம்மளோட கண்டென்ட் வியூவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரிக்கை சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. இதில் நீங்கள் 1 ஃபாலோவர்ஸ் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த வியூவர்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு எஸ்இஓ படி உங்கள் ப்ரொஃபைல் மேலே போய் நிற்கும். மேலே போய் நின்றுச்சுன்னா ஏன் அப்படின்னு காமிச்சிடுறேன், ஹோம் கொடுத்துட்றேன். இப்படி மேலே போய் நிற்கும்போது நம்ம எல்லாரும் இந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் நேரம் கழித்து ரிஃப்ரெஷ் பண்ணிடுவான் நம்மளோடதே. ஸோ இந்த மாதிரி முன்னாடி போய் நின்று காமிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீபிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு டெய்லி போஸ்ட் போட முடியாட்டியும் பரவாயில்ல, வீக்லி ட்வைஸ் இல்லை ஒரு 3 பின் போட்டாலும் போதும். ஆனால் ரீபிரிண்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரீபிரிண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியறதுக்காக தான் இந்த ஷெடியூல் பின்ஸ், உங்களோட பின்ஸை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வச்சு உங்களோட ப்ரொஃபைலை வியூஸை ஏற்றிக்கிங்க. அவ்வளோதான். இந்த பின்ட்ரெஸ்ட் டூல் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டூல், ஒரு மார்க்கெட்டிங் டூல், ஃப்ரீ ஆர்கானிக் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற எந்த மார்க்கெட்டிங் டூல் இந்த அளவுக்கு நமக்கு ரீச் தராது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏறணும், இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கும் நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட பிஸ்னஸ் இல்லை, என்கிட்ட ஆன்லைன் ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த சைட்டும் இல்லை, நான் எந்த இதுலேயும் நான் சைன் அப் பண்ணல, ஆனால் எனக்கு டிக்டாக் ஃபேம் ஆகணும்னு நினச்சிங்க, உங்கள் டிக்டாக் பேஜை கொண்டு வந்து கூட போடலாம், ஃபேஸ்புக் பேஜ் போடலாம். எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், உங்கள் இன்ஸ்டாகிராம் இமேஜஸ் கொண்டு வந்து இதில் போட்டு நீங்கள் உங்கள் லிங்க்கை கொடுக்கலாம்.
எல்லாமே பண்ணலாம். பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். வியூவர்ஸ் நமக்கு கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சோர்ஸ் தான் இந்த பின்ட்ரெஸ்ட். கிட்டத்தட்ட நான் 22-25 வீடியோஸ் போட்டிருப்பேன் பின்ட்ரெஸ்ட். இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் மாஸ்டரி எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். பிகாஸ் நீங்கள் எவங்கிட்டே போய் கெஞ்சிட்டு இருக்கணும் எனக்கு லைக் போடுறா. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபே ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அந்த யூடியூப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிளாகை கொண்டு வந்து இதில் போடணும். உங்களுக்கு பிளாகுக்கும் ரீச் கிடைக்கும், உங்கள் யூடியூப் ரீச் கிடைக்கும். அளவுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை டெய்லி பார்ப்பாங்க? 10 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டானுங்க, கொஞ்சம் பார்ப்பானுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்பானுங்க. ஸோ எவ்வளோ நாள் அதே மாதிரி வச்சு உங்களோட ரீச்சை மெதுவாக போகும். ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பின்ட்ரெஸ்ட். நான் இந்த வீக்கே பின்ட்ரெஸ்ட் கோர்ஸ் முடிக்கணும்னு நினச்சேன். பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வீடியோ கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் இழுத்துரும் போல. ஸோ யாரும் பயப்பட வேணாம், சீக்கிரம் முடிச்சிடறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த லெவலே நம்ம ஒரு சூப்பரான ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்கலாம். ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிஸ்னஸ் மேன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.